நீர்நிலைகளை தாயாக பாவிக்கும் நம் நாட்டில்தான் அவை பிளாஸ்டிக் கழிவுகளால் சூழப்பட்டு குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. நீர்நிலைகளை மீட்டெடுக்க வெளிநாட்டு பயணங்கள் உதவுமா? நமது பிரதமர் நரேந்திர மோடி, நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்காக ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இயற்கை என்றதும் நம் நினைவுக்கு வருபவைகளில் முக்கிய பங்கு வகிப்பது ஆறு, ஏரி, கடல் உள்ளிட்ட நீர்நிலைகள். நீர்நிலைகள் என்றவுடன் நமக்கு பச்சை பசேல் என ரம்மியமான சூழலும் கூடவே நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட நீர்ப்பரப்பின் இன்றைய நிலை குப்பை கூளமாக காட்சியளிப்பதுதான். இதுதான் இன்றைய யதார்த்த நிலையாக உள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை தொட்டியில் இருக்கிறதோ இல்லையோ, பெரும்பாலும் நீர்நிலைகளில் காணலாம் என்பதே யதார்த்தமாக உள்ளது. இதில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2050ஆம் ஆண்டு மீன்களை விட பிளாஸ்டிக் பொருட்களே அதிகம் கடற்பரப்பை ஆக்கிரமித்திருக்கும் என்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. அண்மையில் பிளாஸ்டிக் துகள் மனித ரத்தத்தில் கலந்திருப்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்து, இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியை நமக்கு எழுப்பியது. மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கடலில் அதிகளவு கலந்துள்ளது. இவற்றை கடல்வாழ் உயிரினங்கள் உணவாக உட்கொள்கிறது. நாம் கடல்வாழ் உயிரினங்களை உணவாக உட்கொள்கிறோம். இப்படித்தான் பிளாஸ்டிக் துகள்கள் நம் உடலில் கலந்திருக்க வாய்ப்பு உள்ளது. சுமார் 7500 கிலோமீட்டர் அளவுக்கு கடற்கரை எல்லைகளை கொண்ட இந்தியாவில் 400க்கும் மேற்பட்ட ஆறுகள் உள்ளன. அதே இந்தியாவில்தான் 100க்கும் மேற்பட்ட ஆறுகள் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிறைந்துள்ளது. உலக அளவில் சுமார் 1000 ஆறுகள் பிளாஸ்டிக் கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 144 ஆறுகள் இந்தியாவில் இருப்பது உலக அளவில் இந்தியாவுக்கு தலைக்குனிவு. பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்துள்ள ஆறுகளில் 47 ஆறுகள் மகாராஷ்டிராவிலும் 13 ஆறுகள் மும்பையிலும் உள்ளன. இவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளதை நினைத்து அதிர்ச்சியில் மட்டுமே ஆழ்ந்திருக்காமல், இதனை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்று சிந்திப்பதுதான் நம் தலைமுறைகளுக்கு நாம் செய்யும் சிறந்த செயலாக இருக்கும். இதனை சரி செய்வது எப்படி? நீர்நிலைகளில் பிளாஸ்டிக்கை முழுமையாக உறிஞ்சி எடுக்கும் வகையில் உணவாக உட்கொண்டு செறிந்து அழிக்கும் பணியை செய்யும் இயந்திர சுத்திகரிப்பு படகு ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது. அண்மையில் தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா கூட அதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு, இதுபோன்று இந்திய ஆறுகளை தூய்மை செய்ய யாராவது முன்வந்தால் நிதியுதவி அளிக்க மஹிந்திரா நிறுவனம் தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார். அந்த பிளாஸ்டிக்கை சேகரித்து அழிக்கும் படகின் பெயர் இன்டர்செப்டர். இந்த படகை கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்குள் அனுப்பும் போது அது கடலில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் போன்றவற்றை மொத்தமாக தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. இந்த வழிமுறை தாய்லாந்து, பாங்காக், மலேசியா, வியட்நாம் மற்றும் கவுதமாலா ஆகிய நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதனை நமது நாடும் பின்பற்றி பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழியும் கடல், ஆறு, குளம், அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூய்மையாக்குவதற்கான வழிமுறைகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் முதலில் இந்த கழிவுகள் எப்படி கடலில் வந்து கலக்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை சரி செய்யும் பட்சத்தில் மறுபுறம் தூய்மை பணிகள் வெற்றியடையும். எப்போதுமே எந்த ஒரு திட்டத்திலுமே பிற நாடுகளுக்கு முன்னோடியாக திகழும் இந்தியா இந்த திட்டத்தையும் செயல்படுத்தி இந்திய அரசின் கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா என்ற திட்டத்தை போல தி ஓஷன் கிளீன் அப் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. மாநில அரசுகளும் இந்த படகுகளை பயன்படுத்தினால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் என்பதே மக்களின் கருத்து. அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்லும் நமது பிரதமர் மோடி அங்குள்ள நீர்நிலைகளின் அழகை கண்டு ரசிக்கிறார். வாரணாசியில் கங்கா விலாஸ் சொகுசு கப்பல் சேவையை தொடக்கி வைத்து அதில் பயணம் செய்த பிரதமர் மோடி கப்பலில் கங்கை நதியின் அழகை ரசித்தார். ஆனால் கங்கை ஆற்றின் அசுத்தத்தை கவனித்தாரா என்ற கேள்வி எழுகிறது. உலகின் சின்னஞ்சிறு நாடுகள் எல்லாம் நீர்நிலைகளை அழகாக வைத்திருக்கும் போது உலகின் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் நமது நாட்டில் ஏன் முடியாது? ஒவ்வொரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலும் அங்குள்ள நீர்நிலைகளை பார்க்கும் போதெல்லாம் நம் நாட்டின் அசுத்தமான நீர்நிலைகள் எல்லாம் பிரதமரின் கண்முன் தோன்றவில்லையா? தோன்ற வேண்டுமே. நமது நாட்டில் தாயாக பாவிக்கப்படும் ஆறுகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை இயந்திர படகுகள் மூலம் அகற்றும் தொழில்நுட்பத்தை பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாரா என்பதே 141 கோடி மக்களின் எதிர்பார்ப்பு.